குறைந்த நாட்கள். இதுல எனக்கு பெருமையான ஒரு விஷயம் என்னன்னா, எங்க அப்பாவை இயக்குனதுதான். என்னன்னா, முதல் நாள் ஷூட்டிங் அவருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். என்னைய பார்த்து என்னடா பழி வாங்குறியா அப்படின்னாரு. அப்ப அந்த காலம் வேறப்பா, இந்த காலம் வேற. சரி, ஏதோ சொல்றேன், செய்யறேன். ஆனால் நான் என்னென்ன எதிர்பார்த்து கேட்டனோ அதை எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. நீங்க பாருங்க. இதுல அடுத்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ராஜாப்பா எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. நம்ம நடிகன் ஆன பிறகு அவருடைய இசையில நடிக்க கூட இல்லையே அப்படின்னு. அவருடைய மகன் இசையில நடிக்கிறதுக்கு காரணம் வந்து சுரேஷ் காமாட்சி. அவர் தான் மாநாடுன்னு ஒரு படம். ஸோ இவர் இதுல பண்ண முடியலன்னா, என்னுடைய முதல் படத்துக்கே அவர் தான் இசையமைப்பாளர். அதை விட பெருமையான ஒரு விஷயம் எனக்கு எதுவும் இல்லை. கடவுளா எனக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் எங்க அப்பா ராஜாப்பா. அது போக ஷாம் ரொம்ப நல்ல பையன். முதல் நாள் வெடத்து நின்று அவனை காம் பண்ணி ஒரு லெவலுக்கு டியூனப் பண்ணி கொண்டாந்து ஒரு 2-3 நாள் செட் ஆயிட்டான். அந்த பையன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அவனுக்கு அந்த பேஷன் டிரைவ் நிறைய இருக்கு உள்ள. கண்டிப்பா வில் பிகம் அ வெரி குட் ஆக்டர் ஷியாம். அதே மாதிரி ரக்ஷனா 4வது நாள் அவளுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு எனக்கே ஒரு மாதிரி சுத்திரிச்சு தலை. வாட் அ பெர்ஃபார்மர். ஷீ இஸ் லைக் a kind of a young prodigy ன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். அதே மாதிரி நக்ஷா வந்து பயங்கர பிளேஃபுல் அது இதுன்னு இருந்தாலும் ஒர்க்னு வந்துருச்சா ஷீ இஸ் வெரி சீரியஸ். இப்படி ஒரு பங்க்சுவாலிட்டி இந்த யங் ஏஜ்ல நான் பார்த்ததில்லை. எங்களுக்கு முன்னாடி ஸ்பாட்ல போய் உட்காந்துருக்கோம். நல்லா வருவையா நீ? ஓகே. அதே மாதிரி ரியான்ட் ஷீ சிட்டிங் ஹியர். ஷீஸ் டன் அ ரோல். எல்லாமே பிளசண்டா பண்ணிருக்காங்க. திஸ் இஸ் a ஃபீல் குட் ஃபிலிம். கண்டிப்பா உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபேமிலியோட வந்து படம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது வந்து என்னோட ஒய்ஃப், என் குழந்தைங்க. சாரி, இவ்வளவு வருஷ போராட்டத்தில் வந்து எனக்கு சப்போர்ட்டா இருந்து எனக்கு ஒரு தூணா இருந்தது அவங்கதான். தேங்க்யூ அச்சு, தேங்க்யூ அர்த்திகா, தேங்க்யூ மதி. விதவுட் யூ கைஸ் ஐம் நத்திங். தேங்க்யூ. அப்புறம் எங்க அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துட்டே இருந்தது. கண்டிப்பா நீ ஒரு நாள் பெரிய ஆளா வருவ அப்படின்னு. ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள், பாசிட்டிவ் எனர்ஜி என்னை சுற்றி இருந்து என்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. அண்ட் பத்திரிகை நண்பர்கள், பத்திரிகை வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஸோ இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ற உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ. படத்தை அவசியம் தியேட்டரில் வந்து பாருங்க. நன்றி. மிக்க நன்றி.